ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 4:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் 2000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 13,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இப்போ கண்டினியூஸ் ஹாலிடேஸ் 3 days, வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ க்ரௌடு இருக்குது இலவச தரிசனத்துக்கு. நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 12 to 1 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸிலோ, திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தட் நமக்கு 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் கிடச்சிரும். நேற்று டோக்கன் தரிசனத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க சுவாமி தரிசனம் பார்க்க போனாங்க. 10:45 காலையில் க்யூவில் ஜாயின் பண்ணி 4:30 மணி போல் வெளியில் வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் நேற்று எனக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆனது. அதாவது 1.25 மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலே ஒரு 5 நிமிஷம் ஆனது. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது தரிசனம். குறிப்பாக அந்த திருமலை நம்பி சன்னதிக்கு முன்னாடி நம்ம 300 ரூபா தரிசனம் க்யூவில் போகிறப்போ ஒரு க்யூவில் ஜாயின் பண்ணுவோம், மாட வீதியை ஒட்டி ரொம்ப நெருக்கி தானே உள்ளே போவோம். அங்கே பேரிகேட் போட்டு ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நான் கம்பார்ட்மெண்ட்டில் கூட உட்காரவே வைக்கலைங்களே. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம்லாம் 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். அண்ட் டே டைமில் நல்ல வெயில் இருக்குது. மாட வீதியில் கார்பெட் போட்டிருக்காங்க, ஈரமாகவே இருக்குது கால் சுடாமல் இருக்கிறதுக்காக. அது ஒரு சைடு வெள்ளை பெயிண்ட் அங்கங்கே அடிச்சிருக்காங்க. மேலே அந்த பச்சை கலர் சன்ஸ்க்ரீன் ஷாமியானா மாதிரியும் போட்டிருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் சில இடங்கள்லாம் இருக்கும்ல, அதிலெல்லாம் நடக்கிறப்ப நல்லா கால் சுடுது. ஸோ நீங்கள் குழந்தைங்க அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஒரு கேப் கூட வச்சுக்கோங்க. டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. பெரியவங்க சூடு தாங்க முடியலன்னா ஒரு சாக்ஸ் வச்சுக்கோங்க சேஃபருக்கு. அண்ட் டிடிடிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மலை இறங்கும் பாதையில் சில ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ஸ்லோவாக போங்க, பார்த்து போங்க, கொஞ்சம் டிலே ஆகலாம். குறிப்பாக ரேணிகுண்டா ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்களாம் இந்த டிலே டைமை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏப்ரல் மாதத்தில் திருமலாவில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 13 ஸ்ரீ ராமானுஜரோட அவதார உற்சவம் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. நிறைய உற்சவம் மாட வீதியில் தான் நடக்கும். வெள்ளை சாத்துப்படி, கந்தப்பொடி உற்சவம் சொல்லிட்டு நான் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன்லாம் 19 நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவம், ராமானுஜரோட அவதார உற்சவம் திருமலாவில் செய்வாங்க. இந்த உற்சவம் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 20 அக்ஷய திருத்தியை, ஏப்ரல் 21 அனந்தாழ்வார் உற்சவம், அன்னைக்கு சங்கரா ஜெயந்தியும் கூட. ஏப்ரல் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைனில் தினமும் காலையில் 9 மணிக்கு கரண்டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. 800 டிக்கெட்ஸ் காலையில் 10,500 பே பண்ணி, அதாவது இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா தர்ஷன் டிக்கெட்டும் டொனேஷனும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணிக்கணும். ஒரு லாகினில் மேக்ஸிமம் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இல்லைன்னா கீழ் திருப்பதியில் தினமும் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க மறுநாள் தரிசனத்துக்கு. இப்போதைக்கு காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான். அவங்க டோக்கன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. டோக்கன் இல்லை, டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கல்யாணோத்சவம் ட்ரை பண்ணாங்களாம். சாயந்தரம் கிடச்சிருச்சு, நாங்கள் கல்யாணோத்சவத்தில் பார்த்துட்டு வந்தோம் பெருமாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்லைன் டிப்பும் குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பட் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கலாம். எப்போ திருமலைக்கு போனாலும் டிப்பும் ட்ரை பண்ணுங்கள். காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. மத்தியானம் சாயந்தரம்லாம் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு ரூம்ஸ் கிடைக்கும். காலையில் போயிட்டோம்னா ஷியோராக நமக்கு ரூம் கிடைச்சிரும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,242 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.18 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,887 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.